शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆண்டு விழா நம்ம நாமக்கல் மாவட்டம் ஜோதி நன்னல்பாத சங்கத்தின் ஆண்டு விழா நடைபெறுகிறது. அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாத்தீங்கன்னா நான் போன மாதம் பாத்தீங்கன்னா மேத்தத்திலிருந்து துலாம் வரைக்கும் பார்த்தோம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து மீன வரைக்கும் பார்ப்போம். பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில எப்படி ஜாதகம் வேலை செய்யுதுங்கிறது பார்ப்போம். பாத்தீங்கன்னா விருச்சிகம் காலபூசத்துக்கு 8ஆம் வீடு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா சொந்த விட்டு வெளியே போனாதான் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உண்டாகும். சொந்த ஊர்ல இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்தை தடைப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் என்பது தலைமறைவான இடம். அதே மாதிரி சிக்கல், அவமானம், திடீர் அதிர்ஷ்டம், மேலிருந்து கீழே விழுதல், இதுவே நல்ல ததாபதி அமைப்பு காலம் இருந்துச்சுன்னா வீழ்ச்சி இலக்கணத்துக்கு மறைமுகமான வருமானம் அதிகமா வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வீழ்ச்சி இலக்கணத்துக்கு திடீரென்று பணக்காக ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யோகமான ததாபுத்திகள் வரணும். இப்படி வந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த திடீரென்று பணக்காரங்களாவது திடீரென்று பணமாக ஊரிலே பாத்தீங்கன்னா திடீரென்று பெயல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீழ்ச்சி இலக்கணத்துக்கு உண்டு. ஆமா, அதே மாதிரி காலபுத்தகத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, அதாவது தந்தையை விட்டு வீழ்ந்திருக்கும் காலகட்டத்தில்தான் அவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். இவ்வளோ தந்தைக்கு இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னேற்றங்கள் தடைப்படும். பாத்தீங்கன்னா வீழ்ச்சி இலக்கணத்துக்கு அனுபவத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 50 ஜாதக பக்கமா பாத்தீங்கன்னா அந்த வீழ்ச்சி இலக்கணம் பாத்தீங்கன்னா சொந்த விட்டு வெளியே போனவடிதான் அவங்களுக்கு முன்னேற்றமே அடைஞ்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வீழ்ச்சி இலக்கணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது இழப்பு ஏற்பட்டு அப்பமேட்டுதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் மாதிரி ஏற்படும். ஆனா இழப்புங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று வீழ்ச்சி இலக்கணத்துக்கு மட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா காலபுத்தகத்துக்கு 9ஆம் இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா குருவோட வீடு. ஆன்மீகத்தில் அதிகமாக இருப்பாங்க, சற்று தொலைதூரத்துல இருப்பாங்க. 9ஆம் வீடுங்கிறது சற்று தொலைதூரம். 6, 8, 12ங்கிறது வெகு தொலைவு. 9ஆம் வீடு அந்த 3ஆம் இடங்கிறது சற்று தொலைவு. 9ஆம் வீடு என்பது சற்று தொலைவுக்கும் வெகு தொலைவுக்கும் நடுவுல. அது பாத்தீங்கன்னா 9ஆம் வீடு. அது பாத்தீங்கன்னா சென்னைக்கு போகிறது ஒரு சற்று தொலைவு. 8 12ங்கிறது வெளிநாடு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி போகிறது வெளிநாடு. இது பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து கரூர், சேலம் இந்த மாதிரி போகிறது பாத்தீங்கன்னா 6ஆம் வீடு 8ஆம் வீடு பிடிக்கும். அதே மாதிரி இந்த 9ஆம் வீடு என்பது சற்று தொலைதூரத்துக்கு இருக்கக்கூடியதா. இதுல பாத்தீங்கன்னா பாவகங்களிலிருந்து ததாபதி நடந்துச்சுன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு
த- தனுசுல காகு இருந்துச்சுன்னா அது கோதண்ட காகுன்னு சொல்லுவாங்க. கோதண்ட காகுன்னா பாத்தீங்கன்னா அந்த தசா புத்திக்கா இந்த வீடு கொடுத்த கிரகம் பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சத்துல இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா நல்ல பலன் உண்டு. அந்த காகிதத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான காலகட்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவே நீத கிரகம் குரு வந்து நீதத்துல இருந்து தனுசுல ராகு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தந்தை இந்த குழந்தை குரிய தந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ராகுதத்தை பூதத்தை நடக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மக இலக்கணம். மக இலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா தொழில் தானம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா தொழில் மகத்துக்கு வருவாரு கோச்சகத்துல. அந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தொழில பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்துவாங்க. தொழில பாத்தீங்கன்னா இந்த ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்கும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கோச்சகத்துல பாத்தீங்கன்னா அந்த கும்பகாதிங்கிறது ஆகாய தத்துவத்தை குறிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சேட்டிலைட் பாத்தீங்கன்னா 2 மூணு அனுப்பி விட்டுருக்காங்க. 2 மூணு பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதனை பற்றி அறிவு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அந்த சேட்டலைட் பத்தி அறிவு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தான் அடுத்த இது விட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கும்பங்கிறது ஆகாய தத்துவத்துக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த விமான விபத்து அந்த ஆகாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே பாதிக்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் பாத்தீங்கன்னா குரு பேச்சாகி காலபூத சக்கரத்தை பார்ப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா தொழில் தானம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவா இருக்கும். இந்த ராகு பேச்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் தானம் வலுவா இருக்கும். அதே மாதிரி இந்த ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தொழில் தானத்துல பாத்தீங்கன்னா நல்லா உச்சமடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பகாசி கும்பலக்கணம். கும்பகாசி கும்பலக்கணம் பாத்தீங்கன்னா கால பூஜக்கத்துக்கு 1-12 கோடி சனியாவே வர்றதுனால அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா செலவாளிகளா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பகாசி பாத்தீங்கன்னா என்னதான் சிக்கனமா இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில வேகம் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னடா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சாலும் நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அனுதாபத்துக்குரியவர்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா மீன இலக்கணம். பாத்தீங்கன்னா மீன இலக்கணம் போது பாத்தீங்கன்னா வந்து கோச்சத்துல தண்ணி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கடகத்துக்கு குரு வந்து கோச்சா தண்ணியை பார்ப்பாரு. அவங்களுக்கு மீன லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து நல்ல காலகட்டம் அருமையா இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதனால பாத்தீங்கன்னா இந்த காலில் அடிபடுதல் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு மீனத்துக்கு வந்துச்சோ போன வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி பயிற்சி. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மீனராசிக்காக பாத்தீங்கன்னா மனதளவுல பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி வந்து சந்திரனை தொடும்போது பாத்தீங்கன்னா மனது பாத்தீங்கன்னா வெறுத்து போக அளவுக்கு கஷ்டங்கள் உண்டாகும். பிரச்சனைகள் ஏதாவது
பயணங்கள் பிளானிங் போடுவாங்க. அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறமேட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மீன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கன் பார்த்தீங்கன்னா 3-8 கூடிய இதனால பார்த்தீங்கன்னா 3-8 கூட ஒன்லி உச்சம். அதனால பார்த்தீங்கன்னா பாவிகளோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா திடீர் யோகம் ஏற்படும். இது பாவிகளோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அனைவருக்கும் நன்றி. ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தில் வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச இருக்கேன் அப்படின்னா, ஐந்தாம் இடம் தாங்க நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் எனவும் பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுது. நம்மளுடைய அப்பாவுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக 5வது இடத்துல ராகுவோ கேதுவோ உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் சொல்லக்கூடிய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா அடங்க மாட்டாங்க. நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதுவே சனி பகவான் உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பையனோ அந்த பொண்ணோ பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. மற்றவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. மற்றவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பழவரத்துக்கு பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஒருத்தன் ஸ்கூல்லையும் நல்லா படிச்சு காலேஜ்லேயும் நல்லா படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி கூட அவனுக்கு வேலை கிடைக்காம பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகங்களானது 5வது வீட்டில் போயிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதே மாதிரிதான் ஸ்கூல்லையும் சுமாரா படிச்சு காலேஜில் அரியர் வச்சு ஃபைனல் இயர்ல கிளியர் பண்ணா அந்த பையனுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3லேருந்து ஒரு 3.5 மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சுப கிரகங்கள் உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சரிப்பா, என்னோட ஜாதகத்துல பாவ கிரகங்கள் தான் உட்கார்ந்துருக்கு, சுப கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உட்காரல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அச்சு வெள்ளத்தோட பச்சரிசியோட சேர்த்து வச்சு நீங்க தானமா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்து நம்மளுக்கு விலகிற மாதிரி தான் வாய்ப்புங்கிறது இருக்கு. அதுவே பாவ கிரகங்களான நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது அப்படிங்கிற கிரகம் உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. அதே மாதிரி திருமணம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் அந்த குழந்தையால அவங்க நிம்மதியாங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதாங்க பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன பண்ணணும்னா அமாவாசைக்கு, ஏதாவது ஒரு அமாவாசைக்கு, முக்கியமாக தை, மாசி, பங்குனி இந்த ஒரு 3 அமாவாசையில் பார்த்தீங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. இந்த 3 அமாவாசை ரொம்ப 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 ஸ்பெஷல். இந்த அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம் மட்டும் போக சொல்லுங்க. ராமேஸ்வரம் போயிட்டு அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதோ அத்தனை தடவை கடல்ல மூழ்கி பார்த்தீங்கன்னா எந்திரிக்க சொல்லுங்க. ஒரு தடவை நம்ம கடல்ல மூழ்கும் போதும் ஒரு கைப்பொடி மணல் அள்ளி அங்க கரைக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லுங்க. முழுசா வச்சுட்டாங்க அப்படின்னா அங்க அவங்களுடைய கையாலேயே சிவலிங்கமானது செய்ய சொல்லுங்க. சிவலிங்கமானது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அங்க உள்ள ஐயர்கிட்ட வெறும் 250 ரூபா ஒரு பணம் கட்டி முன்னோர்கள் சாப நிவர்த்தி அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணதுக்கு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு 21 தீர்த்தங்கிறத பார்த்தீங்கன்னா தருவாங்க. அந்த ஒரு தீர்த்தத்தை தலையில தெரிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்டிப்பா முன்னோர்கள் சாபம் அந்த பாவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சமா நன்மை செய்யறதுக்கான பார்த்தீங்கன்னா வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ 5வது வீட்டுல எந்தெந்த கிரகங்கள் எப்படிலாம் உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா
என்ன மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். 5வது வீட்டுல சூரிய பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு பதவிகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. வந்தாலுமே அவங்களுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் அவச்சொல் பேர்ல எல்லாமே வந்து வரத்துக்கான வந்து வாய்ப்புங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பாவகரங்களான சூரிய பகவான் வந்து உட்கார்ந்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்களுடைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரு புகழ் நிர்வாக திறமையா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதுவே 5வது வீட்டுல சந்திர பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை வளன் கற்பனை திறமைங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. செவ்வாய் பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க அவங்க சொந்தக்காரங்க ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு இருக்கக்கூடிய குழந்தைகளும் அவ்வளோ ஒரு பாசமாக அவ்வளோ ஒரு நேசமாக தாங்க வந்து தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு கடவுளுடைய நம்பிக்கை இருக்கும், கடவுளை கும்பிடுவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, தன்னுடைய தகப்பனார் செஞ்சு வச்சுட்டு போன பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவே 5வது வீட்டில் புதன் பகவான் அப்படிங்கிற பகவானுங்கிறத உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு துறையிலையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே பெரிய ஆளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு கவி பாடக்கூடிய திறமை கெப்பாசிட்டிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. இப்போது 5வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு செல்வ வளமுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே வாய்ப்புங்கிறது இருக்காது. இவங்களுடைய குழந்தைகளே வந்து வேலைக்கு போயிட்டு இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வந்து கஞ்சி ஊற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவே 5வது வீட்டில் சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறந்து இறந்து போச்சுப்பா, 2 குழந்தை பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு, 3வது குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்க சுக்கிர பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில எப்படி செல்வத்தை சேர்க்கலாம், எப்படி இந்த வருஷம் நம்ம ஒரு 10 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 15 லட்சமா எப்படி நம்ம வந்து சேர்க்கறது அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுவே 5வது வீட்டில் சனி பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்தக்கூடிய லெவலுக்கு கெப்பாசிட்டிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அப்புறம் ராகு பகவான் வந்து உட்காந்துருந்துச்சு அப்படின்னா யாருக்கிட்ட பொய் சொல்லி யாரை ஏமாற்றி யாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருட்டுத்தனமாக ஃப்ராடுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து கற்றுக்கலாம். இதுவே 5வது வீட்டில் கேது பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஞானம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் கூட 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைங்களோட ஸ்தானம். அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தையே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம பொதுவாக 5ஆம் இடத்தை மட்டும் பார்க்காம லக்கணத்திலிருந்து 3வது இடம் தன்னுடைய இளைய சகோதரமா இப்ப பாருங்க நல்லா கவனிங்க, 3வது இடத்துக்கு 3வது இடமா வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமா வரதுனால தன்னுடைய இளைய சகோதரர்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்கலாங்க. அதே மாதிரி லக்கணத்திலிருந்து 4ஆம் பாவம் அவங்களுடைய அம்மாவாங்க. இப்போ அவங்களுடைய அம்மால இருந்து 2ஆம் இடமா வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமா வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதனால தன்னுடைய அம்மாவுடைய ஆரம்ப கல்வி ஸ்தானம் அம்மாவுடைய குடும்பஸ்தானமா வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எடுத்துக்கிறாங்க. அதே போல லக்கணத்திலிருந்து 7ஆம் இடம் கணவன் இல்லாட்டி மனைவி. கணவன் மனைவிக்கு மூத்த சகோதரர்களுடைய ஸ்தானமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து வருது. கண்டிப்பா இதே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 7க்கு 11 ஐயா சொல்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி. அதே போல நமக்கு லக்கணத்துக்கு 9க்கு தனக்கு 9ஆம் இடமா வந்து வர்றதுனால அதாவது தன்னுடைய அப்பாவுடைய
அவங்கள பத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்கணத்திலிருந்து 10ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் ஸ்தானங்க. மாமியார் ஸ்தானத்துக்கு 7க்கு 8, மாமியார் ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி லக்கணத்திற்கு 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரம், சகோதரி ஆகட்டும் சகோதரன் ஆகட்டும், இவங்களுடைய கடத்தல் ஸ்தானத்தை பத்தி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி, வணக்கம்.